கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் காலை வேளையிலே உங்களை இந்த தேன்துளி நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்பதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் நோக்கி பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதினதான புத்தகத்தில் 49ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் 15, 16 வசனங்களிலும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தேவன் சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோம்? சில சூழ்நிலைகளில் கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இல்லை, அவர் என்னோடு இல்லை, அவர் இல்லாதனால எனக்கு இந்த பிரச்சனைகளெல்லாம் வந்திருக்கிறது என்று அங்கலாய்க்கக்கூடியதான சூழ்நிலைகள் பல நேரங்களிலே நமக்கு வந்திருக்கும். இல்லை என்று சொல்ல மறுக்க முடியாது. ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. தேவனுடைய வார்த்தை மிக தெளிவான ஒரு காரியத்தை நமக்கு சொல்கிறது. இந்த 14வது வசனத்தில் குறிப்பிட்ட ஒரு ஆளை சொல்லித்து, சீயோனே, எனக்கு பிரியமானவனே, என்னுடைய இஸ்ரவேல் மகனே, உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உலகத்தில் நம்முடைய பெற்றோர், நம்முடைய உறவினர்கள் யாரும் மறந்தாலும், ஒருவேளை கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், யாரும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மறந்தாலும் கர்த்தர் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதோடு கூட அவர் கொடுக்கக்கூடியதான ஒரு காரியம் என்று சொன்னால், நான் உன்னை என்னுடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். அதோடு கூட அவர் உங்களையும் என்னையும் குறித்து தம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். அது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியமான காரியம் பாருங்கள். இந்த நாளிலே நீங்கள் இப்படிப்பட்டதான மனப்பான்மையோடு கூட இன்று இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல காரியம், நீங்கள் கைவிடப்படுவதில்லை, நான் உங்களை மறப்பதில்லை. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்டதான நெருக்கடியிலே கடந்து சென்றாலும் கூட தேவன் சொல்லுகிறார், இந்த நாளிலே உங்களுக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை என்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைக்காக கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நினைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், எங்களை கைவிடாத ஒரு தேவன் இருக்கிறார், எங்களை மறக்காத ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நாங்கள் இந்த காலை வேளையிலே அறிந்து வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துருங்க. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.